ஹலோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா ஒர்த்லெஸ் எபிலிட்டி பட் ஓவர் பவர் ஹீரோ மங்கார பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ டைமிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். நான் இந்த டைமிங் அதிகமாக பார்க்குறேன். டைம் நம்ம இந்த மங்கார செகண்ட் சாப்டருக்குள்ளே போனோமா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர்லேருந்து இருக்காங்க. லாஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒர்த்லெஸ் எபிலிட்டி இருக்குது யூஸ் ட்ராகன் டைம் தான் சொல்லியிருப்பாங்களே. லூஃபன் பார்த்தீங்கன்னா அவன் சிட்டிக்கு வந்துருப்பான். வேர்ல்டு சிட்டி ஜொன்ஜோன் சிட்டின்னு அவன் சிட்டிக்கு வந்துருப்பான். லூஃபன் ஃபீல் பண்ணிங்கன்னே போயினுங்க. அவனோட சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். லூஃபன் லெவல் பார்த்தீங்கன்னா 10 அது மட்டும் இல்லாமல் பவர் பார்த்தீங்கன்னா ட்ராகன் டைம் சிஸ்டம் காமிக்குது. இவன் யோசிச்சு பார்க்குறாரு இவனுக்கு பவர் கட்சிலேருந்து என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. டீச்சர்ஸ்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவன் கிண்டல் பண்ணி பேசிப்பாங்க. டே வேணா ஒர்த்லெஸ்டா, அதனால தாண்டே இவனுக்கு ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான், அதனால தான் காடே இவனுக்கு இந்த மாதிரி பவர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. பிரின்சிபல் ஒன்று கவர் பண்ணுறாரு. ஒரு ட்ராகன் டைம் கட்சி இருக்குது. இது ஒர்த்லெஸ்ஸாக இருந்தாலும் நியூஸ் பண்ணுற பத்து நம்பர் சொல்லிட்டு அவனை ஆர்டர் பத்துறாங்க. இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ராகன்ஸ் அளவும் இல்லை. சொல்லப்போனால் ட்ராகன்ஸ் இருக்கிறதாலே ஹியூமன்ஸுக்கு தெரியாது. ஹிஸ்ட்ரியில் அது இல்லாமல் கடையில் மொத்தம் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி ட்ராகன்ஸ் இருக்குது, ஹியூமன் கிட்ட போனாலே எரிச்சு சாம்பல் ஆயிடும்னு சொல்லிட்டு. லூஃபானி வச்சு பார்த்து இந்த உலகத்தில் நிஜமாக ட்ராகன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி லூஃபானி வச்சுன்னு வந்துன்னுக்கிறான். எனக்கு இந்த ஒர்த்லெஸ் எபிலிட்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணின்னு வந்துன்னுக்கிறான். நேச்சுனே வந்துருங்கனால அவன் வீட்டுக்கு வந்துட்டே அவனுக்கு தெரியல. அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டுமான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு ஆன்ட்டி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அங்கே ஆன்ட்டியை பார்த்தீங்கன்னா லூஃபன் வந்துட்டியா, ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட் பண்ணி ரொம்ப வீக்காக இருப்பேன், இன்னொரு என்ன எபிலிட்டி கச்சிருக்குன்னு அப்புறமா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு லூஃபனை கட்டி பிடிச்சிங்கன்னா அவங்க ஆன்ட்டியை பேசுனுக்கிறாங்க. லூஃபன் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றேன், நம்ம அப்புறமா பேசணும், சாப்பிட்டீங்கன்னே பேசினாவா, உனக்குன்னா எபிலிட்டி கச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை கேட்குறாங்க. இல்லை உனக்கு எபிலிட்டி கச்சிடா இல்லை எனக்கு எபிலிட்டி கிடைக்கலையா, இல்லை ஃபைட்டிங் எபிலிட்டி கிடச்சிடா, எபிலிட்டி கிடைக்கினாலும் பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டி பேசினுக்கிறாங்க. ஸோ லூஃபானே பேசுகிறான். இல்லை ஆன்ட்டி எனக்கு எபிலிட்டி கிடச்சி, அந்த எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ட்ராகன் டைம்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்கிறான். இந்த ஒர்த்லெஸ் எபிலிட்டி ஒன்றுத்துக்கு ஆகாத எபிலிட்டி வச்சுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஆன்ட்டி, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு லூஃபானே ஃபீல் பண்ணிக்கிறான். ஆன்ட்டியை வந்து ஹக் பண்ணிங்கன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எபிலிட்டி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் ஒன்று எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை ஹக் பண்ணிங்கன்னு பார்த்துன்னுக்கிறாங்க. லூஃபானை பார்க்குறான். ஆன்ட்டி கை பார்த்தீங்கன்னா வெறும் அடிப்பத்தராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து நடத்துப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லூஃபான் அப்படியே சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து பெட்டில் அவன் ரூமில் வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணுங்கிறான். எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒர்த்லெஸ் ஒன்றுத்துக்கு ஆகாது எபிலிட்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுங்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா லூஃபானுக்கு ஏதோ ஒரு சென்ஸ் மாதிரி வருது. என்னடா சென்ஸ் இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுங்கிறான். நான் பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி சிஸ்டமும் பாப்பப் ஆகுது. உங்களுக்கு கங்க்ராட்ஸ், நீங்கள் பவர் அவேக்கன் பண்ணி ஒரு நாள் ஆனதுனால உங்களுக்கு இந்த மேப் அன்லாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு சிஸ்டமும் பாப்பப் ஆகுது. நேரா மேப் இதுன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்க்கலாம். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு டச் பண்ண ஒன்று அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 பாட்ஸ் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா பிகினிங், இன்டர்மீடியல், அட்வான்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 4வது பாட்ஸ் பார்த்தீங்கன்னா டிவைன் லெவல் பாட்ஸ்னு ஒரு பாட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த 4 பாட்ஸும் அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் பவர்ஃபுல்லாகுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராகனும் நீங்கள் ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாட்ஸும் சொல்லிட்டு பாருங்கள், சிஸ்டமும் சொல்லிட்டு பாருங்கள், சிஸ்டமும் சொல்லிட்டு பாருங்கள். லூஃபான் ஏச்சு பார்க்குறான். நான் ஒரு லெவலும் நீங்கள் கொஸ்ட்டு கொடுக்குற நான் கம்ப்ளீட் பண்ணால் நான் நிஜமாலே இதுமாதிரி ட்ராகன் டைமராக ஆவானா, பவர்ஃபுல்லாக ஆவானான்னு சொல்லிட்டு லூஃபானை பார்க்குறேன். இந்த ஒர்த்லெஸ் எபிலிட்டி கட்சினால நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த எபிலிட்டியால் தான் நான் பவர்ஃபுல்லாக போகிறேன், ட்ராகன் டைமராக இல்லை பவர்ஃபுல்லாக போகிறேன்னு சொல்லிட்டு லூஃபானை பார்க்குறான். என் சில்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி மேப்பும் அன்லாக் ஆகுது. ஒரு லொக்கேஷன் மாதிரி காமிக்க எங்கிட்ட கிட்டறான்னு சொல்லிட்டு லூஃபானை சந்தோஷப்படுறேன். எங்கிட்ட கிட்ட நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அது மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆவீங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டமும் பார்க்குது. லூஃபானை டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டியும் வந்திருக்காங்க. லூஃபான் இங்கே இருக்குது சவுண்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா லூஃபான் அங்கே இல்லை, அதுக்கு பதில் ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிருக்கான். நான் லெட்டர் எழுதிட்டு போயிருக்கேன், இங்கேருந்து என்ன ஓடி போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஷாக் ஆகுறாங்க. நான் பவர்ஃபுல்லாக ஆகணும், ட்ராகன் டைமர் இது வரைக்கும் பவர்ஃபுல்லாக அங்கே ஒர்த்லெஸ் எபிலிட்டி தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் நான் பவர்ஃபுல்லாக போகிறேன், ஃபஸ்ட்டு நான் தான் ட்ராகன் டைமர் பவர்ஃபுல்லாக போகிறேன்னு சொல்லிட்டு லூஃபானே வச்சுன்னு போகிறான். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறான் அவன் மேப் சொன்ன லொக்கேஷனுக்கு. அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிட்டி விட்டு கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தாண்டி போகிற மாதிரி இருக்குது. லூஃபன் அங்கே வந்து சேர்ந்துடுறான். சேர்ந்துட்டோன்னே பின்னாடி லூஃபன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடிமான மாதிரி வரானுங்க. ஒருத்தர் சைக்கோ மாதிரி இருக்கான், ஒருத்தர் பலமான மாதிரி இருக்கான். சரி நான் என்னோட லைஃப்பை நான் இனிமேல் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு லூஃபானை சொல்லிட்டு முன்னாடி பார்க்கலாம் பாருங்கள். பஸ்ஸு போனோடனே பின்னாடி அந்த இருப்பானுங்க தடிமான மாதிரி லூஃபனை வந்து எரிச்சிட்றான். நான் என்ன இருக்கிறேன்னு சொல்லி லூஃபன் கேட்டால் நீ 2 ஏமால் இருச்ச. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குது,
ஹாய் யங் மேன், உங்கள் பேர் லூஃபன்னான்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. அவன் லூஃபன் பின்னாடி போகிறான் பாருங்கள். டக்குன்னு பின்னாடி இருக்கிற ஒருத்தன், என்ன பின்னாடி போறியா, நீ முன்னாடி போய் உன்னை சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்றான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லூஃபனை கை தட்டிடுறான். சைக்கோ மாதிரி இருக்கானுங்க எல்லாருமேன்னு சொல்லிட்டு லூஃபன் எதிர்பார்க்குறான். இவங்களை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் தானே அந்த டஞ்சன் ராபரி பண்ணுறவாங்கன்னு சொல்லிட்டு லூஃபானு கேட்குறான். அப்படி எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறானுங்க. லூஃபானை பார்க்குறேன், எங்கிட்ட நான் எப்படியாச்சும் தப்பிச்சாகணும், இல்லை எங்கிட்ட எனக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு லூஃபான் பார்த்துனுக்குறான். நீ எங்கடா போகிற ராசா, ஒன்று இருக்கிறது எல்லாத்தையும் கிட்ட குத்துட்டு போன்னு சொல்லிட்டு அவங்களும் மிரட்டுறானுங்க சைக்கோ மாதிரி. லூஃபான் அங்கேருந்து எப்படி போனான்னு வச்சுனுக்குறான். இந்த இடத்துல இந்த சாப்பிட முடியும் நண்பா. நெக்ஸ்ட் சாப்பிடல பார்க்கலாம். பாய்.